இன்னைக்கு சண்டே இந்த வீக்கெண்டில் நிச்சயமாக வெண்பாவை மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருந்தோம். ஆனால் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. ப்ரொமோவை பார்க்குறப்ப ரொம்பவே டென்ஷன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் மல்லி வீட்டில் இருக்கிறாங்க, அடுத்ததாக விஜய்க்கு கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. வெண்பாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கை மாற்றுறாங்க. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப இப்படி சோதனை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா மல்லி இப்போ வீட்டில் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வயிற்றுல குழந்தை வளருது அப்படின்னு சொன்னாலுமே அவங்களால சரியாக சாப்பிட முடியலை. எப்படி சாப்பிட முடியும்? ஏன்னா வெண்பா ஒரு பக்கம் எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இப்போ விஜயுமே காணும். விஜய் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறதால ரொம்பவே அப்செட் ஆகி இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் நாகு மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க, உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைக்காகவாது நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த ராஜி இந்த விஷயத்தை கேட்கவுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜியை பொறுத்த வரைக்கும் மல்லியை எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ மல்லியோட வயிற்றுலையும் ஒரு வாரிசு வளருது அப்படின்னு சொன்னால் இந்த மல்லியை நிரந்தரமாக நம்ம வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படிங்கிறதால இந்த ராஜி மல்லி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எதிராக என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் செய்ய தான் செய்வாங்க. அதையெல்லாம் நம்ம வாயால் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியுமே எதிர்பார்க்கலாம். இப்போ விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு தான் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நாகுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லவுமே நாகு மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக அப்செட் ஆகுறாங்க. இப்போ மல்லி இதை நினச்சி என்ன தான் பண்ணுவாங்க? ஒரு பக்கம் பொண்ணை காணும், இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ வெண்பாவையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கை மாத்துறாங்க. பார்க்குறதுக்கே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேற ஒருத்தங்களுக்கு கடத்தி விலை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த காரில் இப்போ ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த தீபிகா எப்படியாவது நான் வெண்பாவை மீட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தீபன் கிட்ட சொல்கிறாங்க. அப்படிங்கிறதால இந்த தகவல் அறிஞ்சு நம்ம தீபிகா வந்து அவங்கள மீட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஸ்டோரி லைன் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஏன்னா தீபிகா இவ்வளோ நாள் அவங்களுக்கு செஞ்ச தவறுகளுக்கு எல்லாம் இது ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாமளுமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட காத்து இருக்கும். தீபிகா நிச்சயமாக நம்ம வெண்பாவை மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்னும் இதை எத்தனை நாளைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறதே தெரியலை. கூடிய சீக்கிரம் வெண்பாவை மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.